ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் இவ்வளவு பெருந்தன்மையா ஸ்பீக்கர் இருந்ததே இல்லை. நாங்கள் எதிர்கட்சியில் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீ ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறீங்க, திரும்பவே மாட்டாங்க எங்க பக்கம். மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிளாரிஃபிகேஷன் சொல்றாரு அவர். எனக்கு முன்னால் இந்த துறையை பார்த்தவர், அவர் துணை கொறடாவாக இருந்தவர். அவர் மட்டும் பேசுறது மட்டும் இல்லை, அவர் சொல்லி 100 பேரும் பேச வைக்கிறவர். அவர் சொல்றாரு திமுக ஆட்சியில் பேச விடல அப்படின்னா அது என்ன நியாயம்? அது என்ன உள்நோக்கம்? நீங்க எவ்வளவு தடவை எந்திரிச்சு பேசுறீங்க? யார் பேருக்கு எவ்வளவு பேருக்கு வாங்கினீங்க? இப்ப சொல்றாருல, யாராவது எந்திரிச்சு உறுப்பினர் கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்கன்னு சொல்றீங்க, கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க அவர் ஒரு நாளும் சொல்லாம இருந்ததே இல்லை. கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லிட்டே தான் இருப்பார். அவர் சொல்ற அவ்வளவு வந்து எங்களை சொல்லக்கூடாது இல்ல. மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள், உட்காருங்க. அவை முன்னவர் உட்காருங்க, உட்காருங்க. அவை முன்னவர் பேசும்போது உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நாங்கள் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி நடத்தினீர் என்பது நாடே அறியும். பேரவைத் தலைவர் அவர்கள் எப்படி கட்டளையிடுவார், பேரவைத் தலைவர் உட்கார் அப்படின்றவர் தப்புன்னு இல்லை, நான் கேட்கறது இல்லைன்ட்டு. பொதுவாக பேரவைத் தலைவர் அது போல தான் நடவடிக்கை மேற்கொண்டாரே தவிர வேறொன்றும் இல்லை. மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆனா நேரு பேசினாரு, மனசாட்சியோட பேசணும். உங்களை மாதிரி இத்தனை வாய்ப்புகள் இடையில அவர் கொடுத்தாரான்னு சொல்றேன். நான் வந்து அப்ப வந்து எதிர்கட்சி கொறடாவா இருந்த நிறைய பேருக்கு வாய்ப்பு கேட்கறது கடமை கேட்டோம். ஆனால் பாத்தீங்கன்னா அவர் இப்படி திரும்ப கூட மாட்டார், இப்படியே நேராக இருப்பார். எதிர்கட்சி பக்கம் திரும்ப நிறைய பக்கம் டைம்ல சில டைம்ல கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் நடந்ததா? இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நேரம் சொல்லணும். இப்ப இருக்க சமாளிக்க கொடுத்தாரா? அதெல்லாம் கிடையாது. வேண்டாம், இது ஒரு ஏழை எளிய அதை பாராட்டுவதற்கு மனம் இல்லைன்னா கூட நம்முடைய மாண்புமிகு வேலுமணி அவர்கள் சில நேரத்தில் சொல்லுவாங்க பீன் டீம்னா அது எனக்கு என்னன்னு புரியல. இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது வேலுமணி பேசுகிற போது பீன் டீம்னா என்னன்னு. அவைக்குள் நீக்குகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், சாமானிய மக்கள் உயர்வரும் உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேசுங்க. திட்டங்கள் விவாதம் வேண்டாம், உட்காருங்க உட்காருங்க. வேண்டாம் 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 விவாதம் வேண்டாம். கல்வித்துறையில் மறுமலர்ச்சி வேண்டாம், உட்காருங்க. பல்கலைக்கழகங்கள் பல கண்டு உயர்கல்வித்துறையில் உச்சம் தொட்டு வரலாற்று சாதனைகள் படைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் கண்டிப்பா உங்களுக்கு புதிய சட்டமன்ற உறுப்பினர் நிறைய வந்திருக்காங்க. கண்டிப்பாக திமுக ஆட்சியில் இருந்த நடைமுறையை மாற்றணும். அதே போல பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சியில் நல்லா பயணித்த கஜா புயல், வர்தா புயல், நிறைய புயல், கடுமையான மழை வெள்ளம், இதுக்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், கீழ்மட்ட அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வருடமாக கடுமை எல்லாத்தையும் எங்கெங்கயோ எல்லாம் மாத்தி இருந்தாங்க. இது இன்றைக்கு தொடருது. நிறைய அதிகாரிகள் சரியா வர முடியறதில்ல, செயல்பாட்டுக்கு வரல. இன்றைக்கு அரசியல்வாதிகிட்ட அரசியல் பண்ணலாம், ஆனா அதிகாரிகளுக்குள்ள அரசியல் பண்ணக்கூடாது. திமுக ஆட்சியில ஒரு 2 அதிகாரி இருந்துட்டு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துட்டே இருந்தது. இன்றைக்கும் சிலது தொடருது. தயவு செஞ்சு இன்னைக்கு அமைச்சர்களை சிறப்பா பண்றாங்க. இன்னைக்கு அமைச்சர்கள் சிறப்பா பண்றாங்க. நாங்கெல்லாம் அமைச்சராக இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க, சில அதிகாரிகள் வந்து வழிகாட்டணும், ஆனா ஆட்சி நம்ம நடத்தணும். அந்த மாதிரி சிறப்பா பண்றாங்க. கண்டிப்பா அந்த அதிகாரிகள் வந்து பழைய முறை தொடராமல், அந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் திமுக ஆட்சியில் யார் யார் பவரா இருந்தாலும் அப்படியே இருக்காங்க. நல்ல அதிகாரிகள் ஒன்று இல்ல, அதிகாரிகள் அரசியல் வேண்டாம். நல்ல நல்ல அதிகாரிகள் நீங்க வந்து கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மீது நிறைய இருக்கு. கண்டிப்பாக அதையெல்லாம் எழுதி நான் நேரம் கொடுத்துறேன். கண்டிப்பாக ஒண்ணு எனக்கு அதிகமாக பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றி கூறிவிட வேண்டும். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய உறுப்பினர் பேசும்போது தயவு செய்து உட்காருங்க. நான் சொல்லிடுறேன், அப்புறம் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லங்க பேசுவோர் பட்டியலே போட்டிருக்கேன். அந்த கேள்வி எல்லாம் கேட்கலாமா நீங்க? என்ன மிஸ்டர் ஆஸ்டின், அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக பட்டியலே நான் போட்டிருக்கேன். அப்புறம் எந்த கட்சி அப்படிலாம் வீணான குழப்பத்தை ஏற்படுத்தணும். உட்காருங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்காக நான் சொல்லிட்டேன். உட்காருங்க. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மதிப்பிற்குரிய உறுப்பினர் பேசுகிற போது பல்வேறு விஷயங்களை சுட்டி காமிச்சு சொன்னாரு. ஒரு இடத்துக்கு போகும்போது அதிகாரிகள் வருவதில்லைன்னு சொன்னாரு. ஒன்னு தெளிவா அந்த மாமன்றத்தில் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். ஆளுங்கட்சி தொகுதிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதற்கு சற்றும் குறையாமல் மற்ற தொகுதிகளும் தர வேண்டும் என எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே எங்க போனாலும்
இந்த செஷன் முடிஞ்சவன அண்ணன் கூட நான் தனியா வந்து பேசுறேன். அதை எழுத்துப்பூர்வமா வாங்கி கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை, அவர்கள் தேவைப்படுற மோட்டிவேஷன் கொடுத்து எல்லா தொகுதியிலையும் இனி எங்க போனாலும் அந்த அதிகாரிகள் அங்க வர வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகள் வந்து ஒத்துழைப்பு தர வேண்டும். அதை உறுதி செய்வதுதான். ஏன்னா எங்க தொகுதி மட்டும் கிடையாது, அவருடைய தொகுதி மட்டும் கிடையாது, 234 தொகுதிகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தான் முதல்வர் என்பதை கூறி அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை கூறுகிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னதில் அரசியல்வாதி என்ற மக்கள் பிரதிநிதி என்று நான் மாற்றிக்கொள்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் சொன்னார்கள், கோவைக்கு 5 ஆண்டு காலம் எதையும் செய்யவில்லை என்று சொன்னார்கள். கோவைக்கு சிறப்பு நிதியாக மட்டும் 500 கோடி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சிறப்பு நிதியாக, அதாவது ரெகுலராக கொடுக்குற திட்டங்கள் மட்டுமல்ல, சிறப்பு நிதியாக 500 கோடி கொடுத்து பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு, சாலைகள் உருவாக்கப்பட்டு, மழைநீர் வடிகாலுக்கு செய்யப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, குடிநீர் நீரை பற்றி அவர் சொன்னார். பில்லூர் 3வது திட்டம் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 180 எம்எல்டி புதிதாக கோவைக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. அதுவும் சொன்னார். சென்னையில் சொன்னார், எங்களுடைய கழக ஆட்சியில், அவருடைய ஆட்சியில் தான் 890 எம்எல்டி கொடுத்துருக்குறோம்னு சொன்னார். நான் அதை தான் சொன்னேன். 890 எம்எல்டியை 1300 எம்எல்டியாக உயர்த்தி தந்தது தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சருடைய ஆட்சி. அது மட்டுமல்ல, மழை பொய்த்து போய்விட்டால், குடிநீர் குளங்கள் வறண்டு போய்விட்டால் கடல் நீரை குடிநீராகும் திட்டத்தை உருவாக்கியது தளபதி அவர்கள் உருவாக்கினார்கள். 100 எம்எல்டி கலைஞர் கொண்டு வந்தார். 110 எம்எல்டி தளபதி ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் வந்து கோயம்புத்தூர் ஒரே ஒரு விளக்கமா நீங்க சொல்லிட்டீங்க. சென்னையை பத்தி சொன்னார். நீங்கள் அளித்த இந்த விளக்கமே போதுமானது. முடிங்க. குடிநீர் திட்டம் கொண்டு வந்து ரிங்மைனை கொண்டு வந்து முன்னாள் முதலமைச்சர் தளபதியுடைய ஆட்சியில தான் ரிங்மைனை கொண்டு வந்து குடிநீர் திட்டத்தை உருவாக்கி தந்தது. எனவே அவர் நாங்கள் 890 சும்மா நாங்கள் 400 1300 எம்எல்டி கொடுத்தது கழக ஆட்சியிலே தளபதியுடைய ஆட்சியில தான். அவை முன்னவர் அடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லணும். உட்காருங்க. சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவையில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிற போதுதான் ஒரு மரபாக அவை கடைபிடித்து வருகிறது. அவருடைய பெயரை சொல்லுவது என்பது இதுவரையிலும் யாருடைய பெயரையும் உச்சரிக்க கூடாது என்றுதான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டீர் என்று நினைக்கிறேன். மாற்றிக்கொள்ளுங்கள். இல்ல, அவரே சொல்லிட்டார், அம்மையார் என்று சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டார். விட்டுருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் போதானே, உட்கார். சொல்லிட்டாங்க, பதில் சொல்லிட்டேன், நானே சொல்லிட்டேன். உங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் அவனாசியில் 10 கிலோமீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய பாலம் 1652 கோடியில் நாங்களே அடிக்கல் நாட்டி 45% பணிகள் முடிவுபட்டது. எஞ்சிய பணிகள் தான் அவர்கள் வந்து தொடர்ந்தாங்க. ஏன்னா அடுத்தாட்சி வந்ததா தொடர்ந்து அவனு வேற வழி கிடையாது. அதில் 3ஆம் கூட்டுக்குடி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றினோம். அவருடைய துணை முதலமைச்சர் போய் திறந்து வச்சார். அதுதான் நிலப்பாடு. அதோட மேற்கு புறவழிச்சாலை, பல திட்டங்கள், பல பாலங்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில், பல பூங்காக்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில் தான். பொதுப்பணித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர்